இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாக்யலட்சுமி சீரியலில் இன்னும் பாக்கியா கோபியை இன்னும் கல்யாணம் முடிஞ்சு ஒன்றா இருக்க மாதிரி நினைக்கிறாங்களா என்னங்கிறது நமக்கு புரியல. ஒருத்தர் நம்மளுடைய ஹோட்டலுக்கு நம்மளை அவமானப்படுத்தி ஓவராக பேசி, ஏய் பாக்கியா நீ எல்லாம் ஒரு அம்மாவா, உன்ன மாதிரி ஒரு கேவலமானவ இருக்க முடியுமா அப்படி இப்படின்னு பேசி நம்ம வாழ்க்கையில் நம்ம பண்ணாத விஷயங்களை நம்ம பண்ணதாக சொல்லும் பொழுது, அதுவும் யார் அப்படின்னு பார்த்தா நம்ம இன்னொரு கல்யாணம் பண்ணுறதை குறை சொல்கிறது யார், இவங்க பண்ணுறணுங்கிற என்ன கூட உங்களுக்கு இல்லை. குறை சொல்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களை ஏமாற்றி இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு போய் இன்னொரு குழந்தைக்கு இப்போ அப்பாவாகிறதுக்கு ரெடியாக இருக்க ஒரு மனுஷன் பலான்னு ஒன்று விட்டு பயவில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறத விட்டு என்ன விஷயம், நான் எதுவும் பண்ணல, இன்னும் பொண்ணு கேட்க வந்தாங்களா, எனக்கு எதுவும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட சொல்ல வேண்டியதில்லை அப்படின்னு சொன்னது மட்டும் தான் ஒரே ஆறுதல். அதை தவிர எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அப்படியே திருன்னு முடிக்கிறாங்க. அவர் உடனே இந்த குடும்பமே உன்னை விட்டு போயிடும், என் பிள்ளைங்க என் அப்பா அம்மா எல்லாம் உன் பக்கம் நிற்கிறாங்களா, எல்லாம் என் பக்கம் வந்துடுவாங்க, நீ அந்த கல்யாணத்தை மட்டும் பண்ணிப்பார் அப்படிங்கிற. நான் பண்ணுறேன் பண்ண மாட்டேன், உனக்கு என்ன வெளில போயா அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு இவங்க அப்படிலாம் போக மாட்டாங்க, எல்லாரையும் கூட தான் இருப்பாங்கங்கிறாங்க. உடனே இப்போ அவர் என்ன பேசுகிறார் அடுத்துனா நீ பண்ணுறது மட்டும் இல்லாமல் நீ அந்த பழனிசாமியுடைய அக்கா பையன் அந்த விமல் அந்த ஜூனியர் பணமரம் அவனையும் இனியாட்ட பேச வைக்கிற, நீயும் பழனிசாமியும் ஒரு ஜோடி, என் பொண்ணையும் அவனுக்கு ஜோடி ஆக்கலாம், இவனுக்கு ஜோடி ஆக்கலான்னு பார்க்குறியா, அம்மாவா நீ எல்லாம் அப்படின்னு கேட்கும்போது இந்த இடத்துல பலாருன்னு விட்டுருக்கணும், அங்கேயும் விடலை. உடனே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வெளில போங்க அப்படிங்கிறாங்க. உடனே நான் போகத்தான் போகிறேன், சொல்ல வேண்டிய சொல்லிட்டு போகிறேன், நீ என்ன பண்ணுற நான் பார்த்துட்றேன், நீ உத்தமையே இல்லைன்னு எல்லாத்துக்கும் தெரிய வரப்போகுது, நாடகம் ஆடுறியா அப்படி இப்படின்னு வசனத்தை பேசிட்டு போயிடுறாரு. எனக்கு ஆச்சு அப்படின்னு செல்வி கேட்டால் திருன்னு முடிச்சுட்டு இவங்க நான் உடனடியாக ஒரு வேலையாக வெளில போகணும், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு கோவமாக கிளம்பி வண்டி எடுத்து அவர் சொன்னதெல்லாம் யோசிச்சுட்டே நேராக கிளம்பி இவங்களுடைய பழனிசாமியோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே எப்படியாச்சும் கேட்டுருந்துருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் அவசரப்படாமல் இரு அப்படின்னு அவங்க அம்மாவும் அக்காவும் பேசிகிட்டு இருக்கும்போது இவங்க வந்துடுறாங்க. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால் ஒன்றும் சொல்லலை, இப்போ அமைதியாக போய் உட்காடுறாங்க. உட்காந்துட்டு நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப நன்றி எல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும் பொழுது அங்கே இன்னொரு விஷயத்தை பேசலாம்னு நினச்சோம் நாங்கள் அப்படிங்கிறாங்க அவங்க அக்கா. என்ன விஷயம் சொல்லுங்கள் அப்படிங்கும்போது, இல்லை உங்கள் அம்மா வேணாங்கிறாங்க, அவசரப்படாதுன்னு. இல்லை நான் சொல்லிடலாம், உங்களை மாதிரிலாம் பொறுமையாக இருக்க முடியாது, சீக்கிரம் சொல்லிடணும் அப்படின்ட்டு. இல்லை என் தம்பிக்கு உங்களை பொண்ணு கேட்கலான்னு நினச்சோம், நீங்கள் உங்களுக்கு பேர குழந்தைலாம் இருந்தால் கூட உங்களுக்கு வயசு கம்மி தான், அதே சமயத்தில் உங்களுக்கும் வாழ்க்கையில் துணை வேணும், அவனுக்கும் உங்கள் மேலே ஒரு மதிப்பு மரியாதை இருக்குது, உங்களுக்கும் அவனை ஒரு பிடிச்சிருக்கு, அவங்களுக்காக நிறைய உதவிலாம் பண்ணியிருக்கான் அப்படிங்கும்போது இவங்க டக்குன்னு எந்திரிச்சு வெளில போகிற மாதிரி போயிட்டு அப்படியே திரும்பி அவர் எனக்கு உதவி பண்ணியிருக்காரு எல்லாமே உண்மை தான், ஆனால் சாரோட மனசே அப்படி எந்த எண்ணமும் இருக்காது, அவருக்கு தெரியுமா அதெல்லாம் அப்படின்னா இல்லைங்கிறாங்க, பொய்யா சொல்கிறாங்க ரெண்டு பேரும். உடனே எனக்கும் அந்த மாதிரி எந்த எண்ணமும் கிடையாது, அவர் எனக்கு ஃப்ரெண்டு அவ்வளோதான். அதே மாதிரி அவர் எனக்கு செஞ்ச உதவிகளுக்கு நான் வாழ்நாள் ஃபுல்லாக அவர் கடன் பட்டிருக்கேன், ஆனால் இந்த மாதிரி எண்ணம் எனக்கு கிடையாது. இன்னொரு கல்யாணம் இந்த வயசில் பண்ணக்கூடாதுன்னா நான் சொல்லலை, ஆனால் எனக்கு பண்ணணுங்கிற எண்ணம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நான் இப்படிலாம் நான் நடந்துச்சு பேசணும்னு சொன்னால் சாருக்கு தேவையில்லாமல் குழப்பமாயிடும், எல்லாத்துக்கும் குழப்பமாயிடும், சார்கிட்ட இதை சொல்லாதீங்க, ஆனால் அந்த எண்ணம் எனக்கு இல்லை, தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்ல முடியுது. அவங்க அக்கா கோவமாக உள்ளே போயிடுறாங்க. அவங்க அம்மா சரி விடு, அவனுக்கு எதுவுமே தெரியாது, நாங்கள் ஒரு ஆசையில் கேட்டுட்டோம், உன்ன மாதிரி ஒருத்தி இருந்தால் நல்லாயிருக்கும்னு கேட்டோம், நாங்கள் மன்னிச்சிடுமா அப்படின்னு அனுப்பிவிட்டாங்க. ஸோ பாக்கியா அங்கே ஃப்ரெண்ட் ஜோன் பண்ணிவிட்டு நேராக கிளம்பி இங்கே ஹோட்டலுக்கு திருப்பி யோசிக்கிறாங்க. யோசிச்சுன்னா ஏதோ சூப்பர் மார்க்கெட்டில் பில் குளறுபடி வந்திருக்கே அந்த பிரச்சனையாக்கா அப்படின்னு செல்வி கேட்க, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை போய் இப்போ பழனிசாமிகிட்ட கேட்கலாமா வேணாமான்னு யோசிக்கிறாங்க. அவருக்கு தெரியுமா தெரியாதா, அவர் மனசில் என்ன இருக்குது, கேட்டால் எதுவும் தப்பாக நினச்சிப்பாரா, என்ன ஆகும் அப்படின்லாம் ரொம்ப யோசிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு இப்போயே ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடலாம் அப்படின்னு அவர் கூட அவர்கிட்ட அந்த சூப்பர் மார்க்கெட் வரைக்கும் நான் போகிறேன்னு அவரும் நானும் வரேங்கிறார். கஃபேயை விட்டு ஒரு வண்டியில் காரில் போகும்பொழுது லவ் சாங்லாம் வந்த உடனே இளையராஜா சாங்ஸ்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவங்க முகம் போயிடுச்சுன்னு அவர் நினைக்கிறார். இதுவும் லவ் சாங் வேணாம்னு நினைக்கிறீங்களா, இல்லை விடுங்க அவர் பாட்டெல்லாம் ஆஃப் பண்ணிடுறேன் வாங்க அப்படிங்கும் பொழுது அவர் அவங்க ரொம்ப யோசிச்சுட்டு உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும் சார் அப்படின்னு சொல்கிறதோட இன்றைக்கி எபிசோட் முடியுது. ஸோ இன்றைக்கி எபிசோடை பற்றியும் பாக்கியாவுடைய முடிவை பற்றியும் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா